ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு மரத்தில் 2 கிளிகள் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நண்பர்களாக வாழ்ந்து வருது. ஒரு சமயம் இந்த கிளிகள் இரை தேட போகும்போது ஒரு வேடனுடைய அம்பு பட்டு ஒரு கிளிக்கு ரெக்கை உடஞ்சி போகுது. நல்ல வேளையாக அந்த கிளி அம்பு வர்றதை பார்த்துட்டு அது சட்டுன்னு பறந்து போயிடுச்சு. ஆனாலும் அதோடைய ரெக்கை நுனியில் அந்த அம்பு பட்டு அந்த ரெக்கை உடஞ்சி போச்சு. அதனால் அந்த கிளியால் இரை தேட போக முடியலை. அதோடைய ஃப்ரெண்டு கிளி கவலைப்படாதப்பா, உனக்காக நான் போய் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரேன். இந்த ரெக்கை சரியாகிற வரைக்கும் உனக்கு உணவு கொடுக்கறது என்னுடைய வேலை, என்னுடைய கடமை, நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு இந்த கிளி பறந்து போய் நிறைய பழங்களை எடுத்துகிட்டு இந்த கிளிக்கு கொடுக்குது. இந்த கிளி, ஆஹா, ரொம்ப அற்புதமான சுவைகளாக இருக்கே, எங்கப்பா இருக்குது இந்த பழத்தோட்டம்? அது ஒரு பழத்தோட்டம், உனக்கு பிடிச்சிருக்கல்ல, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு இந்த கிளி சொல்லுது. இப்படியே 2-3 நாள் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அந்த கிளி பழங்களை எடுத்துக்கிட்டு வரும்போது அதுக்கு டயர்ட் ஆகுது. வேறு ஒரு மரத்தில் போய் அந்த கிளி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு உட்காரும்போது அங்கே ஒரு குயில் பார்க்குது. கிளியக்கா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? இப்போல்லாம் உன்னை நான் பார்க்குறதே இல்லை, இந்த பக்கம்தானே நீ வருவேன். அதுவா, என் ஃப்ரெண்டு கிளிக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு அடிபட்டிருக்கு, அதுக்கு நான் பழங்கள் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுனால நான் இந்த பக்கம் வரதில்லைப்பா, நான் நேராகவே பறந்து போயிடுறேன், பாவம் என் ஃப்ரெண்டு பசியோடு காத்துட்ருப்பாங்க இல்லையா அப்படின்னு கிளி சொல்ல, குயில் கேட்குது, கிளியக்கா, உன்னுடைய அழகில் ரொம்ப அழகான பழங்கள் இருக்கே, இதெல்லாம் இனி எங்கேருந்து எடுத்துகிட்டு வர அப்படின்னு குயில் கேட்குது. அந்த கிளி, ஃப்ரெண்டு கிளி கேட்டு கூட இந்த கிளி எங்கேருந்து பழங்களை கொண்டு வரேன்னு சோர்ஸை சொல்லவே இல்லை. ஆனால் என்னமோ குயில் கேட்கும்போது சொல்லணும்னு தோணிடுச்சு. அதனால் அதுவா, இங்கேருந்து பக்கத்தில் ஒரு வயல் இருக்குது, வயலை ஒட்டி ஒரு பழத்தோட்டம் இருக்குது பாரு, அங்கே தான் நான் எடுத்துகிட்டு வரேன். வயல் தெரியும், வயலுக்கு பக்கத்தில் பழத்தோட்டம் இருக்கான்னு நீங்கள் சொல்லிதாங்க்கா எனக்கு தெரியும். சரி, இனிமேல் நானும் அங்கே போய் பழத்தை எடுத்து பார்க்குறேன், எனக்கு அந்த பழங்களை சாப்பிட்ணுன்னு இப்போவே ஆசை வந்துருச்சுன்னு குயில் சொல்லுது. சரி, நான் பார்க்குறேன்ப்பா, நான் கிளம்புறேன், என் ஃப்ரெண்டு பசியாக அங்கே இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு கிளி பறந்து போயிடுது. குயில் அந்த பழத்தோட்டத்துக்கு போய் பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் இந்த குயில் பழத்தை சாப்பிட்டுட்டு வரும்போது ஒரு அணிலை பார்க்குது. குயிலக்கா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன உன்னை ஆளையே காணோம், ஆளும் கொஞ்சம் பெருத்த மாதிரி இருக்கியே, வெயிட் ரொம்ப போடாதக்கா அப்படின்னு சொல்லும்போது, அதை ஏன் கேட்குற, என்னையும் தாண்டி நான் நிறைய பழம் சாப்பிட்டுடுறேன், அந்த பழத்தோட்டத்து பழங்களே ஒரு தனி சுவை தான் அப்படின்னு குயில் சொல்லவும், பழத்தோட்டமா, எங்கே இருக்குது, நீ சொல்லவே இல்லையே எனக்கு, நாம் எவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு அணில் ரொம்ப நைஸாக கேட்கவும், இந்த குயில் என்ன பண்ணிடுச்சு, விஷயத்த சொல்லிடுச்சு. ஓ அப்படியா, சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே இந்த அணில் நினச்சிக்கிட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த பழத்தோட்டத்தில் பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது பழத்தோட்டக்காரர் பார்க்குறார், எல்லாத்துலேயும் அணில் கடிச்சு வச்சிருக்கு, இந்த அணிலுடைய தொல்லை அதிகமாக போச்சு அப்படின்னு பழமரங்களை சுற்றி ஒரு வலையை போட்டு ஒரு பாதுகாப்பு வேலியை உண்டு பண்ணிடுறாரு பழத்தோட்டத்துக்காரர். இப்போது கிளியும் குயிலும் அந்த பழத்தோட்டத்துக்கு போனால் கூட பழங்களை சாப்பிட முடியல. கிளி என்ன பண்ணுது, ஐயோ நல்ல அருமையான பழங்கள் சாப்பிட முடியாமல் போச்சே அப்படின்னு வருத்தத்தோடு பறந்துக்கிட்டு இருக்கும்போதே குயிலும் ஜாயின் பண்ணுது. அக்கா, நீங்கள் சொன்னீங்களே பழம், இப்போ பாருங்கள் பழத்தோட்டமே மூடி இருக்கு அப்படின்னு குயில் சொல்ல, அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன், எப்படி இந்த பழத்தோட்டக்காரருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலையே, அவர் பழங்களை எல்லாம் பாதுகாப்பாக வச்சுட்டாரு. அக்கா, நான் தான், இது உங்கள் ரகசியம்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த ரகசியத்தை ரகசியமாக நான் வச்சுக்காமல் அணில்கிட்ட சொல்லிட்டேன். அணில் இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பழங்களை சாப்பிடவும் இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னதும் கிளி சொன்னது சொல்லிட்டீங்க, ஆனால் அது என் ரகசியம், நான் என் ஃப்ரெண்டுக்கே சொல்லாமல் வச்சுருந்தேன், நீ இப்படி அதை சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஆப்படிச்சிட்டியே அப்படின்னு கிளி பறந்து போயிடுச்சு. ரகசியம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேர் ரகசியம், இட்ஸ் அ சீக்ரெட். ரகசியங்களை எல்லாம் உடச்சி வெளியே சொல்லிட்டா
அதுக்கு பேர் ரகசியமே கிடையாது. அதுவும் இன்னொருத்தங்களுடைய ரகசியம் அப்படிங்கும்போது அதை வெளியே சொல்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. ரகசியம் அப்படிங்கிறது ஒருத்தரோட நின்னா அது ரகசியம். இன்னொருத்தருக்கு அது தெரிஞ்சிருச்சுன்னா அது ரகசியம் இல்லை. அதனால உங்கள் ரகசியம் எதுவாக இருந்தாலும் கீப் இட் ஆஸ் அ சீக்ரெட். டோன்ட் டெல் எனிபடி. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.